ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடி பொதுவாகவே நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் வளரும். சீசன் அதிகமாக இருக்குது, அப்போ மட்டும்தான் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. எந்த மாதிரி சீசனாக இருந்தாலும் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான் சாமந்தி செடி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அந்த சாமந்தி செடியை நம்ம எப்படி பதியம் பண்ணி எடுத்து நம்ம பூக்கள் பூக்க வைக்கலாம்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் அதிகமான பூக்கள் வர தொடங்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற நேரம் வந்து இப்போ மற்ற மாதங்களில் வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் சாமந்தி செடி நவம்பர் டிசம்பரில் அதிகமான பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் சாமந்தி செடி நவம்பர் டிசம்பரில் தான் வளர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம கொடுக்குற உரம் மருந்து எப்படி கொடுத்து பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமந்தி செடி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க சாமந்தி செடி பூராமே சேல்ஸ்க்கு ரெடி பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குற பதியம் வந்து விதைகள் மூலமாக பதியம் பண்ணி எடுக்கிறது. இதுவே கட்டிங் மூலியமாக பதியம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளரும். ஆனால் விதைகள் மூலியமாக பதியம் எடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து இந்த விதைகள் மூலியமாக பதியம் எடுக்கும்போது ஒரு 2 மாத அளவில் தான் உங்களுக்கு பூக்கள் வரவே தொடங்கும். அதாவது செடி ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாத அளவில் செடிகள் மட்டும் கூட வளர்ந்துருக்கலாம். பூக்கள் பூக்கிறது கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த சீசன் இல்லாமல் கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும், நம்ம உரம் மருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது. இப்போ இந்த விதைகள் மூலியமாக நம்ம பதியம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயில் பதை எடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கவரில் மாற்ற போகிறோம். இப்போ இந்த இது வந்து ட்ரெயிலே நமக்கு ஃபுல்லாகவே வேர் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த செடியை வந்து நம்ம பதியம் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வேர் வந்த பிறகு தான் நம்ம பதியம் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னால் லேசாக கூட வளர்ந்துருந்தால் கூட நம்ம பதியம் எடுத்து வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாமந்தி செடியில் நம்ம எடுக்கிற செடியில் வந்து வேர் வளர்ந்த பிறகு மட்டும்தான் நம்ம சாமந்தி செடியை பதியம் பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இந்த செடியை வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு எப்படி என்ன மண் போடலான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு செம்மண் போட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். செம்மண்ணுமே வந்து ஒரு சில கல்கள் கூட இல்லாமல் ரொம்ப சாஃப்டான மண்ணாக இருக்கணும். மற்றபடி கல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா வேர் போடுறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான மண் செம்மண்ணாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கவர் ஃபுல்லாக மண் போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு அந்த சாமந்தி செடி ஆல்ரெடி நம்ம பதியம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடியை வந்து தேவைப்படுற மாதிரி நம்ம இப்போ தொட்டியில் வைக்கிறவங்க தொட்டியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கவரில் வைக்கிறோம், அதாவது பதியம் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக வேண்டிய ரெடி பண்ணுறதுனால கவரில் சின்ன கவரில் வந்து 2 லிட்டர் பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 லிட்டர் கவரில் வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். இப்போ வைக்கிற செடி வந்து கட்டிங் மூலியம் வைக்கிற செடி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டிங் மூலியம் வைக்கிற செடி தனியாக வைக்கிறோம். மீதம் பூராமே வந்து நம்ம வந்து அந்த விதைகள் மூலியமாக வர செடியையும் வைக்கிறோம். 2 வெரைட்டியாகவே நம்ம பிரித்து வைக்கிறோம். இப்போ 2க்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் முன்னால் பின்னால் இந்த மாதிரி சேல் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேகமாக சேல் ஆகிற செடி பூராமே கட்டிங் மூலியமாகவும் மீதம் பூராமே விதைகள் மூலியமாகவும் பதியம் ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நர்சரியிலேருந்து ரெடி பண்ணி சாமந்தி செடியை செல் பண்ணுறாங்க. இப்போ நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் வந்த பிறகு செடி பூக்கள் பூக்காமே இருக்குது, ஆனால் நர்சரியில் மட்டும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நம்ம பூக்களை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். நம்மக்கிட்ட வந்து பூக்கள் பூக்காமல் போகிறதுக்கு காரணம் வந்து அவங்க கொடுத்த மருந்து உரம் நம்ம கொடுக்குறதே கிடையாது. நம்ம தண்ணி மட்டும்தான் ஊற்றுவோம். தண்ணியுமே கூட ஒரு சில நேரங்கள் கரெக்டாக ஊற்றாமல் மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றுறனால நமக்கு அந்த பூக்கள் வராமல் போயிடும். அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கவரில் வாங்கிட்டு வரோம், தொட்டியில் வாங்கிட்டு வந்தோம்னாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு தரையில் வைக்க போகிறோமா தொட்டியில் வைக்க போகிறோமான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு, நம்ம தொட்டியில் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் உள்ள ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து, தொட்டியில் வைக்க போகிற எந்த செடியாக இருந்தாலும் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து செக் பண்ணிக்கிறணும். ஹோல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, ஹோல்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக போட்டு விட்ருங்க. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, சாமந்தி செடியாக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து முழுக்கவே ட்ரை ஆயிடணும். இப்போ தரையில் வைக்கிறீங்கன்னாலும் கூட அந்த தரையில் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ட்ரை ஆகிடணும். தண்ணி வந்து தேங்கி இருந்தால் கண்டிப்பாக சாமந்தி செடி அழுகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தேங்கிறாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து இடம் செட் பண்ணிக்கோங்க. தொட்டியாக இருந்தால் ஹோல்ஸ் கண்டிப்பாக போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியை அதிக வெயில் படுற மாதிரி இடத்துலையும் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப வந்து எந்த செடி வாங்கினீங்கன்னா கூட நிழலில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வச்சிடாதீங்க. இப்போ சாமந்தி செடி, ரோஜா செடி, மல்லிகைப்பூ இந்த மாதிரி எந்த வெரைட்டி செடி வச்சிங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் வச்சிங்கன்னா மட்டும்தான் பூக்கள் வந்து கரெக்டாக வரும். எந்த செடியாக இருந்தாலும் பூக்கள் பூக்கிற செடி வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிகம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நார்மலான நிழலில் வச்சுட்டிங்கன்னா சன்லைட் படாத இடத்துல பூராமே டார்க்கான அந்த இலைகள் மட்டும் வந்துக்கிட்டு உங்களுக்கு பூக்கள் வராமல் போயிடும், கொடி மாதிரி ஆயிரும். இப்போ எந்த செடி வச்சிங்கனாலும், இப்போ சாமந்தி செடியே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து செடி மட்டும் ரொம்ப ஹெல்த்தாக வளர்ந்துடும், ஆனால் பூக்களே பூக்காமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி நீங்கள் சாமந்தி செடியை வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு ஏதாவது நோய் தாக்குதல் இந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி வந்து உரம், மருந்து கண்டிப்பா குடுக்கணும். சாமந்தி செடியா இருந்தாலும், ரோஜா செடியா இருந்தாலும் உரம் வந்து ஒரே மாரி தான். இப்போ 15 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பா உரம் குடுத்தே ஆகணும். உரம் என்ன குடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்க மாரி டிஏபியே குடுத்துக்கிறலாம். டிஏபி வந்து இப்போ கெமிக்கலா குடுத்து வேகமா பூக்கள் அதிக அளவுல வரணும்னா டிஏபி குடுத்துக்கங்க. அப்படி இல்லன்னா வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம். இந்த 2 உரமே எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நட்டு வச்சிருக்கிறோம். 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு உரம் குடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில வந்து நம்ம வந்து நம்ம உரம் போடும்போது உரம் ஃபஸ்ட்டு போட்டுறணும். மண்ணை வந்து ஃபுல்லாகவே கிண்டி விட்டு அந்த மண் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஆகுற மாதிரி பார்த்துக்கறணும். அதாவது ரோஜா செடியாக இருந்தாலும் சாமந்தி செடியாக இருந்தாலும் அந்த வேரை சுற்றி வந்து மண் ஃப்ரீ ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மண்ணை கிண்டி விட்டுறணும். அப்படி கிண்டி விட்டு உரம் போட்ட பிறகு தொடர்ச்சியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து செடிக்கு வெளியில் போகாத அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது வந்து உரம் போட்டு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி உரம் தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உரம் போட்டதுலேருந்து ஒரு அளவான தண்ணி அதாவது ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து சாமந்தி செடியை நீங்கள் நர்சரியில் எப்படி வாங்கி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சோ அதே மாதிரி பூக்கள் பூக்க வைக்க முடியும்.